சற்று முன் சமூக வலைதளங்களில் வெளிவந்த அதிர்ச்சி செய்தி, பெரும் சோகம். அதாவது மறைந்த நடிகர் மனோஜ் அவர்கள் இயக்குனர் பாரதிராஜாவின் மிகப்பெரிய சொத்து என்றே சொல்லலாம். தன்னோட ஒரே ஒரு மகனை அவர் கடவுளுக்கு மேலாக நினைத்தார் என்றே சொல்லலாம். தன்னோட மகனை எப்படியாவது தமிழ் சினிமாவில் பெரிய ஆளாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜா ரொம்ப பாடுபட்டார். ஏன்னா இவர் 100க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் என்றால் அதற்கு முதலாக விதை போட்டவர் நம்ம பாரதிராஜா அவர்கள்தான். 16 வயதினிலே படம் மூலமாகத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் சரி, காமெடி கிங் கவுண்டமணி அவர்களும் சரி 2 பேரும் ஹிட் ஆனாங்க. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீதேவி, ராதிகா, ராதா, ரஞ்சிதா இப்படி எக்கச்சக்க நடிகர்களையும் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அன்றைய காலகட்ட சினிமாவில் எம்ஜிஆர், ஜிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்க காலத்தில் ஒரு ஸ்டூடியோக்குள்ளதான் சினிமா இருந்தது. அந்த நேரத்தில் இவர்தான் தமிழ் சினிமா ஸ்டூடியோக்குள்ள அடைஞ்சி இருக்கக்கூடாது, வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும், தமிழ் ரசிகர்களுக்கு தமிழ் மண்ணின் அருமை பெருமையை, கிராமத்து மக்களின் வாழ்க்கையில் இருக்கும் சிறந்த குணங்களை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று வெளி உலக லொகேஷன்ல எடுத்த முதல் டைரக்டர் இவர்தான். வெளி லொகேஷன் அப்படியே தத்துரூபமாக எடுத்தார். அதனால்தான் இவர் இயக்குனர் சிகரம் என்று பட்டம் வாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பல திறமையான இயக்குனர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார். பாக்யராஜ், பாண்டியராஜன் என இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் இவர் ஒரு மிகப்பெரிய ஆசான். பல இயக்குனர்களுக்கு இவர் கடவுள் மாதிரி. இவர் கூட இருந்தா உறுதியாக நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய ஆள் ஆகிவிடலாம். அதனால்தான் நடிகர் விஜய் அவர்களின் அப்பா கூட தன்னோட மகனை இவர் டைரக்ஷன்ல தான் நடிக்க வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆனா இவர்தான் நிராகரித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் தன்னோட மகன் மனோஜை பெரிய ஹீரோவா உருவாக்கி விட வேண்டும், அப்படி இல்லைன்னா பெரிய டைரக்டராக உருவாக்கி விட வேண்டும் என்பதுதான் இவரோட கனவு. அதுக்காக ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணாரு. கிட்டத்தட்ட பாதி சொத்தை மகனுக்காக இழந்து விட்டார். சொந்த காசை போட்டு தாஜ்மஹால் படத்தை மிகப்பெரிய பொருள் செலவில் இவர் எடுத்தார். ஆனால் அந்த படம் சரியாக ஓடவில்லை. இருந்தாலும் தன்னோட மகனை வைத்து தொடர்ந்து படம் எடுத்துக்கொண்டே இருந்தார். அனைத்து படங்களும் ஏகப்பட்ட நஷ்டம். இவரோட சராசரி சொத்து மதிப்பு மினிமம் 70 கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இணையத்தில் வந்த செய்திதான் இது. மகன் ஆசைப்பட்டார்னா உடனே அதை செய்து விடுவார். இவரை ஒரு சிறந்த தந்தை என்றே சொல்லலாம். ஆனா அதுதான் இவரோட மகனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது. எல்லோருமே என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்க அப்பா பெரிய ஆளா இருக்காரு, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, ஏதாவது சாதனை பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க, சினிமா துறையில பெரிய ஆளாவாங்க, இல்ல பிசினஸ் மேன் ஆகுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஒரு கட்டத்துல பாரதி ராஜாவே கோவப்பட்டு விட்டார். டேய், நான் உன்னை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்க முடியாதுடா, எவ்வளவு செலவுடா நான் பண்றது, உன்னால எனக்கு பெரிய நஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ தனியா முயற்சி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சொல்லி விட்டார். இது கோபத்துல எந்த ஒரு தந்தையும் சொல்றது தானே. ஆனா இந்த பிரச்சனை பெருசாகி இவங்க 2 பேரும் 10 வருஷமா பேசிக்கிடாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட மகனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு இவர் ரொம்பவே தடுமாறி விட்டார். ஒரு தகப்பனா இனிமே நம்ம மகன் பக்கத்துல தான் இருக்கணும், மகன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சிருவோம், நம்ம சொத்தை யாரு அனுபவிக்க போறா, நம்ம பையன் தானே அனுபவிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க போற ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை மனோஜ் டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துக்கான மொத்த செலவையும் பாரதி ராஜா தான் பார்த்து கொண்டார். அந்த படம் வெளி வராமலேயே படு தோல்வி. அதனால
மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான மனோஜ் அதிகமா ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பித்து விட்டார். அப்பா மாதிரி நம்மளால வர முடியலையே, ஊர்க்காரவங்க எல்லாம் இப்படி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார். கடந்த மார்ச் மாதம் ஓபன் சர்ஜரி செய்து நல்லா இருந்தார். ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்விட்டார். மகனின் மறைவை பாரதி ராஜாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா மகனோட முன்னேற்றத்திற்காக கிட்டத்தட்ட 50 கோடி வரைக்கும் செலவழித்து இருக்கிறார். மகனா போதும் இவருக்கு உசுறு. பொதுவாக மகன்தான் அப்பாவுக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும். ஆனா மகனுக்கு அப்பா இறுதி சடங்கு செய்யும் நிலை யாருக்குமே வரக்கூடாது. ஆனா அப்படி ஒரு நிலைமை பாரதி ராஜாவுக்கு வந்து விட்டது. அதுவும் குறைந்த வயதில் 38 வயதில் மனோஜ் அவர்கள் இறந்து விட்டார் என்பதை இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மகனுக்கு இறுதி சடங்கு செய்துவிட்டு காரில் ஏறும்போது கதறி அழுக ஆரம்பித்து விட்டார். உடனே மூச்சு வாங்க ஆரம்பித்து விட்டது. அன்கான்சியஸுக்கு போயிட்டாரு. அவர் ஒரு 3-4 மாத காலமாக அன்கான்சியஸ்ல தான் இருந்தார். அதனால கோமா நிலையில தான் மேல்நாட்டுக்கு சிகிச்சை எடுக்க கொண்டு போனாங்க. அங்க போனா ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க தனியார் மருத்துவமனையில் ஐசியூ வார்டுல சேர்த்து வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலமாக உயிர் பிழைத்து கொண்டார். ஆனாலும் இவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, என் மகன் இல்லாம என்னால வாழ முடியாது, என்ன கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்னு இவர் சொல்லிவிட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. மேலும் மனோஜ் அவர்களின் மனைவியிடம் இவர் கடைசியாக சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். என்னோட மகன்தாமா எனக்கு உயிர், என் சொத்துல பாதி நீ எடுத்துக்க, மீதி சொத்தை என் மகன் மனோஜ் பேர்ல கடும் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும், இதுதான் என்னோட கடைசி ஆசை என்று இவர் சொல்லி இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி உள்ளது.